என்னோட பேர் கண்ணன். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பியான்விளை அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து வரேன். பொதுவாக பனை அப்படின்றது நம்ம வந்து ஏரி ஓரங்கள்லையும் சாலை ஓரங்கள்லையும் பார்க்குறோம். அது ஒரு காட்சி பொருளாக தான் நம்ம பார்க்குறோம். அதை ஏன் ஒரு வருமானம் மிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் பாமேரா. நான் 2008 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறமா டிசிஎஸ், காக்னிசன், லாஸ்ட்டாக சிட்டி பேங்க் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். 2021 கொரோனாக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கோயில் திருவிழாக்கு எங்கள் ஊருக்கு வந்தப்போ ஒரு 30 பனைமரங்கள் ஒரு இடத்துல வெட்டப்படுறதை பார்த்தேன். அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு ஏன் பனைமரங்களை வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க என்னன்னா, ஒரு 30 ஏக்கர் இடத்துல வந்து அவங்க வந்து வேர்க்கடலை, கொய்யா அந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ அந்த பனம்பழம் விழக்கூடிய சீசனில் வந்து அந்த பனம்பழத்தை சாப்பிட்றது காட்டு பண்ணி வருது. அந்த காட்டு பண்ணி என்ன பண்ணுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய வேர்க்கடலை மற்ற பயிரை வந்து ஃபுல்லாகவே சேதப்படுத்துது. காட்டு பண்ணிட்டு இருந்து அந்த பயிரை பாதுகாக்கிறதுக்காக அந்த பனைமரங்களை அவங்க வெட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, கவலைக்குரியதாகவும் இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த பனைமரத்தை வெட்டுறதுக்கு பதிலாக அதில் இருந்து 17 நுங்கோ எடுத்துக்கூடாது அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இப்போதைக்கு அதுக்கான ஆட்கள் யாரும் கிடைக்கிறதில்ல அப்படின்னாங்க. இப்போ நான் வந்து அந்த நம்பியான்விளைன்ற ஊர், எங்கள் ஊரை சுற்றி அதிகமாக பனைமரங்கள் ஏறின சமூகம் இருந்த ஒரு இடம் தான். அப்போ அவங்கள்ட்ட வந்து பனைமரம் ஏறவங்கள்ட்ட போய் கேட்டோம், ஐயா ஏன் வந்து நம்ம அதிகமாக இப்போ பனைமரங்கள் ஏறலது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்கள்ட்ட இருந்து வந்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாதிரி போதுமான ஒரு வருமானம் இல்லை அப்படின்றது. சில இடங்களில் வந்து கருப்பட்டியோட சேர்த்து சர்க்கரை ஆட் பண்ணி பண்ணுறதுனால அதுக்கான காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு இது. அதுக்கு அடுத்தது உள்ளே போகிறப்போ என்னென்னா கருப்பட்டி வந்து உருகும், அதில் வந்து பூஞ்சான் வரும், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தது. அப்போ உட்காந்து ஒரு இடத்துல யோசிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் கருப்பட்டி நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலோ இல்லை ஒரு கடையில் பார்த்தீங்கனாலோ ஒரு ஓலை பெட்டியில் வச்சுருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு பிராண்ட் இல்லை. அப்போ ஏன் ஒரு கருப்பட்டியை பிராண்ட் பண்ணக்கூடாது? ஸோ பிராண்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வரும். ட்ரஸ்ட் ஃபேக்டர் வர ஆரம்பிச்சுன்னா மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. மக்கள் வாங்கினாங்க அப்படின்னா பாம் எக்கனாமி, பனை சம்மந்தப்பட்ட ஒரு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அது வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சதுன்னா அதுக்கான தேவை கூடும். தேவை கூடுச்சு அப்படின்னா பனைமரங்கள் ஏறுறவங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கும். பனைமரம் ஏறுறவங்களுக்கான எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் ஓகே கருப்பட்டி ஒரு பிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். முதல்ல வந்து ஐநிலம் அப்படின்ற ஒரு பேரில் ஆரம்பித்தோம். தமிழ் மண்ணோட மாநில மரம் ஐநிலம் அப்படின்ற ஒரு பிராண்டில் ஆரம்பித்தோம். 5 வகையான நிலங்கள்லையுமே வந்து கருப்பட்டி கிடைக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகை நிலங்கள்லையும் பனைமரம் வளரும். அதுல இருந்து எல்லாத்தையுமே 17 எடுக்கலாம். அதுல இருந்து பண்ணக்கூடிய கருப்பட்டிக்கு ஒரு நிலத்தோட நிலத்தன்மையை பொறுத்து அதோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து மாறுபடும். அப்போ வந்து ஐநிலம் அப்படின்ற பேரில் வந்து முதல்ல ஆரம்பித்தோம். 1 மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் செக் பண்ணப்போ எங்களுக்கு வந்து அதுக்கு ட்ரேட்மார்க் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கப்புறமா ட்ரேட்மார்க் கிடைக்கல அப்படின்னால பாமேரா அப்படின்ற ஒரு பேரை வச்சோம். ஏன்னா ஒரு 3 மாதம் எங்களுக்கு வந்து எடுத்து அதை மார்க்கெட்டில் கொண்டு போகும்போது அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருந்தது, மக்கள்கிட்ட வரவேற்பு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ என்னாச்சு எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டும் கேட்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு என்ன ஓட்டம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பனை அப்படின்ற ஒரு பாரம்பரியம் தமிழ்நாட்டோட நிற்கக்கூடாது, இது வந்து இதை தாண்டி வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒன்று யோசித்தோம். அப்போ என்னோட பேர் வந்து கொஞ்சம் ஆங்கிலத்தில் என்னோட பிராண்ட் நேம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது இருந்ததுன்னா வெள்ளக்காரன் வாயில என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ பனைக்கு வந்து இங்கிலீஷில் வந்து பாமேரா ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, PALMYRA. அப்போ அந்த ஒய்யை மாற்றி அதை ஈயா மாற்றினோம், பாம் எரா அப்படின்னு கொண்டு வந்தோம். பனைக்கான ஒரு யுகம், தொலைஞ்சு போன ஒரு பாரம்பரியத்தை திரும்ப கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் வச்சு பாமேரா அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம் நாங்கள் வந்து 2021 ஆரம்பித்தோம். ஸோ ஆரம்பிக்கிற போது சின்ன லெவலில் ஒரு கருப்பட்டி எடுத்து அதை பாமேரா அப்படின்ற ஒரு பிராண்ட் நேமில் கொண்டு வந்து சேர்த்தோம். கொண்டு வந்து ஆரம்பித்து ஒரு சில நாட்களில் எனக்கு கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுலேருந்து ஒரு லெவல் நெக்ஸ்ட்டு போக ஆரம்பிச்சிது. இனிஷியலாக வந்து ஒரு ஓலைப்பெட்டியில் வச்சு அதை வந்து கருப்பட்டியை பேக் பண்ணி கொடுத்தோம். அந்த ஓலைப்பெட்டியில் போகும்போது எல்லார்ட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஓலைப்பெட்டியிலேருந்து நான் கருப்பட்டி எடுக்கிறப்போ அந்த ஓலைப்பெட்டியோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் கொடுக்குறது ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக இருக்குது அப்படின்றது வந்தது. நிறைய கஸ்டமர் அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு வந்தப்போ ஒருத்தர் எனக்கு திடீர்னாப்புல ஒரு கேள்வி கேட்டாங்க, கண்ணன் நீங்கள் வந்து ஒரு ஓலைப்பெட்டியில் வச்சு நீங்கள் வந்து கருப்பட்டியை கொடுக்குறீங்க, அது வந்து எனக்கு திருநெல்வேலியிலேருந்து அது வந்து ஒரு 3-4 இடங்கள் மாறி எனக்கு வந்து சென்னைக்கு என் கைக்கு வருது. அப்போ அந்த ஓலைப்பெட்டி கொரியரில் வரும்போது அது வழியே உள்ள ஒரு பூச்சி போச்சுன்னா என்ன ஆகும், அது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. நல்ல ஒரு கேள்வி தான். இப்போ என்னாச்சு, எனக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்றதுல வந்து சில இடத்துல மாடர்னைசேஷன் தேவைப்படுது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் எனக்கு அந்த இடத்துல வர ஆரம்பிச்சது. இப்போ நம்ம அர்த்தம் அதே கருப்பட்டி, ஆனால் ஓலைப்பெட்டி அப்படின்றத தாண்டி கொஞ்சம் ஓரளவு மாடர்ன் பேக்கிங்கில் ஒரு மாடர்ன் கஸ்டமர்ஸ் அப்படின்றதுல பொசிஷன் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு ஃபீட்பேக் எங்களுக்கு வந்தது என்ன அப்படின்னா, எங்கள்கிட்ட வாங்கின ஒரு ஃப்ரெண்ட் அந்த கருப்பட்டி வந்து, கருப்பட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ண முடியாது, அதை உடைச்சி அதை பாயில் பண்ணி ஒரு லிக்விட் ஃபார்மெட்டில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கருப்பட்டியை உடைக்கிறப்போ அவங்க கிச்சனில் உள்ள ஒரு கடப்பாக்கள் உடஞ்சி போகிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. இப்போ எங்களுக்கு என்ன ஓட்டம் வந்ததுன்னா, இப்போ கருப்பட்டியாக கொடுக்குறோம்,
முன்னாடி உள்ள மக்களுக்கு வந்து அதை உடைச்சி எடுத்து சாப்பிட்றதுன்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு ஜென்சி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் யோசிக்கிறப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஈஸியாக ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார்மேட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ணோம், கருப்பட்டி ஏன் உடைக்கணும், ஏன் அதை ஒரு பவுடராக பேக் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றின கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம். இதே காலகட்டத்தில் இன்னொரு சம்பவம் எங்களுக்கு நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி வந்து உருகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் ஏன் உருகுன்றது எங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறப்போ எனக்கு தெரியல. ஒரு நவம்பர் மாதம் ஒரு கருப்பட்டி கிட்டத்தட்ட ஒரு டன் பக்கத்தில் ஸ்டாக் இருக்கும் சென்னை. அதாவது என்ன, எங்களோட உற்பத்தி எல்லாமே முதல்ல வந்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் வள்ளியூரில் பண்ணோம். அதை எடுத்துகிட்டு வந்து நான் சென்னை ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது பண்ணதுனால சென்னை ஆதம்பாக்கம்ல இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிருந்தோம். போயிட்டு வந்து பார்த்தப்போ என்ன ஆச்சுன்னா, அது கிட்டத்தட்ட 1 டன் ஸ்டாக்குமே சென்னை ஆதம்பாக்கம்ல ஃபுல்லாகவே உருகி அதில் வந்து ஃபங்கஸ் ஃபார்மேஷன் ஆயிருந்தது. என்னோட வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய அடி. இந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து பவுடர் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ அது ஏன் உருகுது அப்படின்றத பற்றி என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, போயிட்டு கிள்ளிகுளம் அக்ரிகல்ச்சர் காலேஜ், நிஃப்டம் தஞ்சாவூர், அந்த மாதிரி காலேஜஸ் போய் பேச ஆரம்பித்தோம். ஏன் கருப்பட்டி உருகுது, ஏன் அதில் ஃபங்கஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்குள்ள ப்ரொஃபஸர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, கருப்பட்டி இட்ஸ் ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராடக்ட். அதாவது நீங்கள் ஒரு திறந்த இடத்துல அதை வச்சுட்டு போனீங்க அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கருப்பட்டி உறிஞ்சிக்கும். கொஞ்ச நேரம் அது வந்து ஈரப்பதம் ஒரு அளவுக்கு மேலே அதால் உரிய முடியாதப்போ அது வந்து உருக ஆரம்பிக்கும். ஈரப்பதம் அதிகமாகும் போது அதில் ஃபங்கஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னாங்க. இப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், 2022 முத கருப்பட்டியை பவுடராக மாற்ற ஆரம்பித்தோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு கருப்பட்டியை முத பவுடராக மாற்றினது நாங்கள் தான் இனிஷியல் ஆரம்பித்தோம். பட் இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய பேர் அதை கருப்பட்டியை பவுடர் ஃபார்மேட்டில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பவுடராக மாற்றி என்ன பண்ணால் அதில் கூடிய மாய்ச்சர் கண்டென்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுகருக்கான ஒரு டெக்ஸ்டரில் ஈஸியாக கொண்டு வந்தோம். இப்போ இங்கே வந்து எங்களோட பிஸ்னஸில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஆரம்பிச்சது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு கருப்பட்டியை பிளாக் ஃபார்மேட்டில் பார்த்த மக்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸி டு யூஸ் ஃபார்மேட்டில் அது பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும்போது அதோட அக்செப்டன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ 2021 ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய அடியில் இருந்து எங்களுக்கு பவுடர் ஃபார்மேட்டில் 2022 டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகும்போது அதுக்கான வரவேற்பு நல்லா இருந்தது. இப்போ என்ன வந்தது அப்படின்னா, கருப்பட்டி இப்போ எங்களுக்கு ப்ராடக்ட் இருக்குது, பவுடர் ஃபார்மேட்டில் ஸ்கேலிங் இருக்குது. இப்போ அடுத்து எங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு கேள்வி என்னென்னா, கருப்பட்டியை யார் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, கருப்பட்டியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அல்லது எனக்கு வந்து ஒரு சக்கரை வியாதி வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறவங்க கருப்பட்டியை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. கருப்பட்டி பவுடர் ஃபார்மேட்டை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த பவுடர் ஃபார்மேட்டை யார் கன்சியூம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 40லேருந்து 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, டயபெட்டிக்ஸ் பற்றின ஒரு பயம் இருக்கவங்க தான் பண்ணாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னா, கருப்பட்டி வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது நல்லதா அப்படின்ற ஒரு ரிசர்ச்சுக்குள்ளே வந்தோம். ஸோ முதல் விஷயம் நாங்கள் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி லோ இன் கிளைசமிக். அதாவது ஒரு ஒயிட் சுகர் அல்லது நாட்டு சக்கரை கரும்புல இருந்து வரக்கூடியது. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, நாட்டு சக்கரையும் கருப்பட்டியும் ஒன்று நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. கரும்பு எடுத்து அதில் இருக்கக்கூடிய பாகை நம்ம காய்ச்சி உருண்டை பிடிச்சோம்னா உருண்டை வெல்லம், அச்சில் ஊற்றினா அச்சு வெல்லம், அதை பவுடர் பண்ணால் அது நாட்டு சக்கரை. அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி சல்ஃபர் போட்டு அதில் உள்ள அதை கெமிக்கலி ப்ராசஸ்ட் அப்படின்னு எடுக்கக்கூடியது வந்து ஒயிட் சுகர். அந்த ஒயிட் சுகருக்கு மேலே மொலாசஸ் ஸ்ப்ரே பண்ணால் அது வந்து ப்ரௌன் சுகர். நாட்டு சக்கரை, மண்டை வெல்லம், வெள்ளை சர்க்கரை எல்லாமே வந்து கரும்புலேருந்து வருது. கருப்பட்டிங்கிறது பனைமரத்துலேருந்து வரக்கூடியது. கருப்பட்டி தூள் சொல்கிறது அல்லது பனங்கற்கண்டு, பனை சர்க்கரை, இது எல்லாமே வந்து பனைமரத்துலேருந்து வரக்கூடியது. இந்த ஒரு தெளிவு நான் இது மூலயமா நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு இதோட டிஃப்ரென்ஷியேஷன் தெரியறதில்ல. இப்போ இந்த கரும்புலேருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களோட கிளைசமிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 65லேருந்து 70 இருக்கும். அதே பனையிலேருந்து வரக்கூடியது வந்து 35 to 45க்குள்ளே இருக்கும். அதை கம்பேர் பண்ணுறபோது இது வந்து லோ இன் கிளைசமிக். ஸோ நீங்கள் கன்சியூம் பண்ணுறப்போ உங்களோட பிளட் சுகர் லெவலில் அதிகமாக இது வந்து ஸ்பைக் பண்ணாது. இதை நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு சிஜிஎம் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த அக்கு செக் வச்சுமே நாங்கள் செக் பண்ணியிருந்தோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு சிஜிஎம் யூஸ் பண்ணி நாங்கள் செக் பண்ணுறப்போ, ஒரு கப் டீயில் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் அல்லது நாட்டு சக்கரை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிளட் சுகர் லெவல் 40 பாயிண்ட் ஸ்பைக் ஆகக்கூடிய இடத்துல கருப்பட்டி ஆட் பண்ணுறப்போ 20 பாயிண்ட் தான் ஸ்பைக் ஆச்சுது. கிட்டத்தட்ட 50% லெஸ்ஸாக இருந்தது. இதே வந்து நாங்கள் வந்து எதுவுமே சுகரே ஆட் பண்ணாமல் ஒரு டீயில் செக் பண்ணுறப்போ 18 பாயிண்ட் ஸ்பைக் இருந்தது. ஸோ 18க்கும் 20க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன்னா பால்லே பை டிஃபால்ட் குளுக்கோஸ் இருக்குது. அது வந்து நம்மளோட பிளட்டில் வந்து பிளட் சுகர் லெவலில் ஸ்பைக் பண்ணுது. இது ஒரு சைட் சின்ன ஸ்டடி. அடுத்தது ஓகே, எனக்கு வந்து இது பிளட் சுகர் லெவலில் கம்மியாக ஸ்பைக் பண்ணுது. ஸோ நான் அளவுக்கு அதிகமாக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது நம்ம சொல்ல மாதிரி தான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி கருப்பட்டியுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா டயபெட்டிக் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வர்றப்போ உங்களுக்கு அட்வைசபிள் குவான்டிட்டி வந்து அட் மேக்ஸிமம் 15 grams per day தான். அதுக்கு மேலே போச்சுது அப்படின்னா அதுவுமே நல்லது கிடையாது. இப்போ எங்களுக்கு என்ன யோசிச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் யோசிச்சது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு வியாதி ஒன்று வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல கருப்பட்டியை நான் சுகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலாக ஏன் வந்து இதை குழந்தைங்களுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது நம்ம என்ன சொல்கிறோம், சுகர் அப்படின்ற ஒரு இதில் நம்ம கை காமிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து வெள்ளை சர்க்கரை காமிக்கிறோம். அது சின்ன வயசுலேருந்தே நம்ம சாப்பிட்டு வரதுனால பிளட் சுகர் லெவல் அதிகமாக டெய்லி ஸ்பைக் பண்ணுது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா டயபெட்டிக் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரது எல்லாரோட பொதுவான கன்சர்ன், எல்லா டாக்டர்ஸுமே முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அதுக்கான அல்டர்னேட்டிவாக வரும்போது இந்த கருப்பட்டின்றதை நாங்கள் டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் வைக்கிறதுக்கு பதிலாக ஏன் ஏர்லி ஸ்டேஜஸில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்குள்ளே வந்தோம். அப்போ என்ன பண்ணோம், இந்த கருப்பட்டி மேனுஃபேக்சரிங்கில் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். பதநீரை எடுத்து காய்ச்சி அதை அப்படியே கருப்பட்டி பவுடராக மாற்றுறதுக்கு பதிலாக அதை காய்ச்சி அதை ஒரு கூப்பைனி ஸ்டேஜில் கொஞ்ச நாள் வச்சுட்டு அதில் ஒரு சின்ன ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒன்று அப்ளை பண்ணோம். அந்த ஃபெர்மெண்டேஷன் அப்ளை பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய நியூட்ரல் ப்ரொஃபைல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுது. இப்போ இதுக்கப்புறமா இதை ப்ராசஸ் பண்ணி நாங்கள் பவுடர் ஃபார்மேட் கொண்டு வந்தோம். அடுத்தது பார்க்கும்போது இப்போ எனக்கு நான் கிட்ஸுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ என்னால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி ஃபுல்லி கண்ட்ரோல்டு ஒரு என்வாரன்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு குவாலிட்டி செக் நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே ஒரு எஸ்எஸ் பேஸ்டு மிஷினரிஸ் ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கான அப்ராப்ரியேட் டெக்னாலஜிஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றத நாங்கள் டிசைட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம், 2023 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட PMFME ஸ்கீமு கீழே ஒரு செட் ஆஃப் மிஷினரிஸ் வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 60 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிஷினரிஸ் வாங்கணும். ஸோ அவங்கள்ட்ட ஒரு சப்சிடியும் கிட்டத்தட்ட அப் டு 10 lakhs சப்சிடி கூட எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இந்த மிஷினரிஸ் எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லாமே ஒரு இன்ஹவுஸ் ப்ராசஸிங்கை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ டேரெக்டாக தீ போடுறதுக்கு பதிலாக பாய்லரில் தீ போட்டோம். அந்த பாய்லர்ந்து வரக்கூடிய ஸ்டீமில் ப்ராசஸ் பண்ணி ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தோம். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஆஷ் கண்டென்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆச்சுது. அடுத்தது ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் ஆச்சுது. ஸோ இப்போ எங்களோட பொசிஷனிங் கருப்பட்டியிலேருந்து பவுடராக மாறிச்சு. அந்த பவுடர்ன்றதுமே எங்களுக்கு வந்து ஏன் குழந்தைங்களுக்கு கொண்டு போகக்கூடாதுன்றதுனால ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு பக்காவான ஒரு பேக்கிங்கில் குழந்தைங்களுக்கான ஒரு ஃபார்மேட்டில் உள்ள கொண்டு வர ஆரம்பித்தோம். ஸோ இது எங்களுக்கு அடுத்து எங்களோட சைடில் ஒரு பெரிய புஷ்ஷை கொடுக்க ஆரம்பிச்சிது. இதுக்கடுத்து எக்ஸ்போர்ட் டிமாண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா இன்றைக்கு வரைக்குமே ஒரு கருப்பட்டி அப்படின்றது ஒரு விவசாய இடத்துலேருந்து உற்பத்தியாகி வந்து வரும்போது அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும், குவாலிட்டி இஷ்யூஸ், அடல்ட்ரேஷன், அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. இது எல்லாமே ஒரு பிராண்டாக வரும்போது எங்களோட ப்ராடக்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆரம்பிச்சது. உதாரணம் சொல்ல போனால் 2021 நாங்கள் ஆரம்பிச்சப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு ரெவன்யூ பண்ணியிருப்போம். அந்த 3ன்றது 17 ஆச்சுது. 17ன்றது போன வருஷம் 67 ஆச்சுது. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி ரூபா அப்படின்ற ஒரு ரெவன்யூ டார்கெட்டை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுடைய கம்பெனியை பற்றின ஒரு வளர்ச்சி. ஸோ என்னுடைய பர்பஸ் ஆஃப் பாமேரா இதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அதில் உள்ள ஒரு பங்கு. அதாவது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்டை கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது. பாமேரா ஆரம்பித்தோம், அதை கருப்பட்டின்னு ஒரு பிராண்டுக்குள்ளே கொண்டு வந்தோம், அதை பவுடராக கன்வெர்ட் பண்ணோம். அப்புறம் அதை ஒரு குழந்தைங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஸ்டேஜுக்கு என்னென்ன குவாலிட்டி செக்ஸ் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்றத பற்றி எல்லாமே நாங்கள் ஒரு இப்போ விரிவாக நம்ம பார்த்தோம். இப்போ எங்களோட பர்பஸ் ஆஃப் பாமேரா என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து பனை மரங்கள் இன்னைக்கு வந்து ஒரு காட்சி பொருளாக பார்க்கப்படுது. அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு தென்னை மரம் எப்படி தோப்பாக இருக்கோ அது மாதிரி பனை மரங்களை மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் பாமேராவோட அல்டிமேட் கோல். இப்போ எனக்கு வந்து இந்த பனை மரங்களை வந்து தென்னை மரங்கள் மாதிரி தோப்பாக மாற்றணும் அப்படின்னா அதுல இருந்து காஸ்ட் அதிகமாக, அதாவது வந்து எக்கானமி வந்து க்ரோ ஆகணும். அது ஒரு சைடு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணாலுமே இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா ஒரு சப்ளையருக்கான ஒரு டிமாண்ட், அதில் சப்ளையருக்கான ஒரு எக்கனாமி, பனைமரம் ஏறுறவங்களுக்கான வருமானம் கூட்டணும். அது எங்களோட அல்டிமேட் ஃபோக்கஸாக இருந்தது. நாங்கள் 2021 பனைமரங்கள், அதாவது பனைமரம் ஏறுறவங்கள்ட்ட 17 நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி இருக்கிறப்போ ஒரு பனைமரம் ஏறுறவங்களோட சராசரி மாத வருமானம் கிட்டத்தட்ட 21,000 இருந்தது. அன்னைக்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, பனைமரம் அதாவது ஒரு பனைமரம் ஏறக்கூடிய குடும்பத்தில் ஆண் பனைமரம் ஏறினாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து அந்த 17 எடுத்து அதை சுத்தப்படுத்தி அவங்க காய்ச்சி அதுல இருந்து கருப்பட்டி உற்பத்தி பண்ணுவாங்க. இப்போ இந்த கருப்பட்டியை ஒன்று அவங்க நேரடியாக கொண்டு போய் வீடுகளில் எங்கேயோ ஒரு இடத்துல சேல் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஏஜென்ட் வந்து மொத்தமாக வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ ஒரு குடும்பத்துல எத்தனை கிலோ கருப்பட்டி உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பொறுத்து தான் ஆண் ஏறி கொண்டு வந்து கையில கொடுத்தாங்க. அதனால அவங்களோட வருமானம் அப்படின்றது அந்த ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ள வந்து உங்களுக்கு பைண்ட் ஆயிருந்தது. இப்போ எங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தா, பனைமரம் ஏறுங்க, 17 நான் வாங்கிக்கிறேன், நாங்கள் மிஷினரிஸ் போட்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ 17 கொடுத்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வந்தோம். இப்போ என்னாச்சுன்னா, பனைமரம் ஏறுறவங்க ஒரு 10 பனைமரம் ஏறின இடத்துல இவங்க வந்து ஒரு 20லேருந்து 30 பனைமரங்கள் ஏற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு 17 காய்க்கிறதுக்கு ஒரு பெண் அங்கே உட்காந்து அவங்க அம்மாவோ இல்லை வீட்டுக்காரமோ வந்து உட்காந்து காய்க்கணும் அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி அந்த இடத்துல இல்லை. இப்போ நானே கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபோ இல்லை என்னோட அக்கா தங்கச்சி யாரும் வந்து காட்டுக்குள்ள உட்காந்து எம்மா நீ விறகலி போட்டு இப்போ கருப்பட்டி காயின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ அதே தான் எல்லாரோட இடத்துலையுமே இருக்கும். கால மாற்றங்களுக்கு ஏற்றாலும் சில விஷயங்கள் நம்ம மாறிக்கிறோம். ஸோ அந்த இதில் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், இப்போ பனைமரம் ஏறுறவங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கணும். 2021 1 லிட்டர் 17 கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 ரூபாய்க்குள்ள போயிட்டு இருந்த இடத்துல இப்போ அதோட வருமானத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 35லேருந்து 45 ரூபா வரைக்கும் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கும் லிட்டருக்கு. அது எப்படின்னா அந்த பனைமரங்கள் எவ்வளவு உயரம், அதுலேருந்து வரக்கூடிய 17க்கான பிரிக்ஸ் வேல்யூ என்ன, அந்த மாதிரி சில பேராமீட்டரை வச்சு அதோட ப்ரைஸ் நாங்கள் நிர்ணயிக்க ஆரம்பித்தோம். 2021 இருந்த ஒரு அடிப்படை ஆதார விலை 25 கிட்டத்தட்ட ஒரு 45 மாற்றணும். அது கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு டபுள் ரேட்டே ஆயிருக்கு. ஸோ 21,000 ரூபா வருமானம் பார்த்த ஒருத்தங்க இப்போ கிட்டத்தட்ட அது வந்து டபுள் ஆகுது. அடுத்தது பார்க்கும்போது ஒரு 10 பனை ஏறின ஒருத்தர் இன்னைக்கு 17 மட்டும் இறக்குனா போதும் அப்படின்றனால 30 பனை வரைக்கும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் ஈல்டு வந்து 2 to 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் மாதம்ன்றது எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பதநீருக்கான ஒரு சீசன். இந்த சீசனில் நாங்கள் அதிகபட்சமாக ஒரு நபருக்கு கணக்கு முடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே 1,64,000 ரூபா வரைக்குமே நாங்கள் கணக்கு முடிச்சிருக்கோம். இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக படமரம் வந்து சம்பாதிக்கணுன்ற ஒரு வேகத்தில் ஏறினவங்க சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் வரைக்குமே நாங்கள் கணக்கு முடிச்சிருக்கோம். 1,00,000 ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் மாதத்துக்கு மட்டுமே எங்ககிட்ட கணக்கு படி செட்டில்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பனைமரம் ஏறுறவங்களுக்கான ஆர்வம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 21 வயசுலேருந்து பனைமரம் ஏறுறவங்களை இப்போ எங்களால் பார்க்க முடியுது. முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே தான் பனைமரம் ஏறணும் அப்படின்னு இருந்தது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம், அடைக்கலபுரம், பூந்தோட்டம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் சர்க்கிள் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வாலிபர் பசங்க கூட இப்போ நம்ம வந்து பனைமரம் ஏறுறாங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஃபிட்டராவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் சம்பளம் ஒரு 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா கூட 25,000 ரூபாய் வருமானம் வருது. இது சீசனல் ப்ராடக்ட். 4 மாதத்துலேருந்து 5 மாதம் அவங்களுக்கு ஒரு உழைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 5 மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சாலே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கான வருமானம் அவங்களால பார்க்க முடியுது. அப்படின்றதுனால இப்போ நாங்கள் பார்க்கக்கூடியது இளைய சமுதாயம் பனைமரம் ஏறுற இடத்துல உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்க ஆரம்பிச்சுன்னா முன்னாடி பனைமரங்கள் கிட்டத்தட்ட கீழேருந்து மேலே வர ஏறக்கூடிய இடத்துல இப்போ வந்து ஏணி வச்சும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே இப்போ ரீசெண்டாக 1 வருஷம் 2 வருஷத்தில் எங்களுக்கு அந்த அடைக்கலபுரம் ஏரியாவில் ஒரு ப்ராக்டிஸாகவே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சேஃப்டி கொஞ்சம் பார்க்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பனைமரம் ஏறுறவங்களுக்கான அடிப்படை ஆதார விலை இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் அவங்களுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் ஈஸி ஆக்சசிபிலிட்டி, எப்படி ஒரு பால் வந்து ஒரு ஆவினோ ஒரு தனியார் கம்பெனி ஒரு இடத்துல கொள்முதல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்களும் போய் அவங்க இடத்துல போய் கொள்முதல் பண்ணுறதுனால அவங்களுக்கான வேலைப்பளு கொஞ்சம் குறையுது. அதனால பனைமரம் ஏறுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இன்னைக்கு வந்து இளைய சமுதாயம் பனைமரம் ஏறுறது அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவ்ல எங்களால் என்னென்ன சின்ன உதவிகள் பண்ண முடியுதோ அதை நாங்கள் பண்ணுறோம். இது இல்லாமல் அவங்களுக்கான இன்சூரன்ஸ் இதுக்கு வந்து நாங்கள் சில கார்பரேட் கம்பெனிஸில் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன். என்னைக்கு அதனால எனக்கு ஒரு ஐடி கம்பெனி எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நான் தைரியமாக ஒரு இடத்துல போயிட்டு வரேன். ஆனால் பனைமரம் ஏறுறவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1,00,000 ரூபா மாதம் வருமானம் வந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வருத்தம் அல்லது வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை கை தவறி கீழே விழுந்தா கை கால் எதுவும் அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து என்ன மாதிரியான ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுனால ப்ரொக்யூர்மெண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு என்ன ஓட்டங்களும் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பனைமரம் ஏறுறவங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் வருமானம்ன்றதை ஒரு 1,00,000 ரூபா வருமானம் அப்படின்றத நாங்கள் ஒரு மாதிரி தான் மாற்றினோம் இப்போ உள்ள இதில். அடுத்து இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்குறப்போ என்னென்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மொத்தமாக ரெஜிஸ்டர்ட் அதாவது லைசன்ஸ் இருக்கக்கூடிய பனைமரம் ஏறுறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 சொச்சம் தான் இருக்குது. ஒரு பாமராக ஒரு பிஸ்னஸாக எடுத்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு இதுக்கு ஸ்கேல் பண்ணி வரோம். ஸோ இப்போ இந்த பனைமரம் ஏறுறவங்களோட எண்ணிக்கை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா கூடுனால் மட்டும்தான் இந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு ஸ்கேலபிளாக மாறும். அப்போ எங்களுடைய திட்டங்களை 3 இதாக வச்சோம். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட் டேர்ம் அப்படின்றக்கூடியது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பனைமரம் ஏறுறவங்களுக்கான வருமானத்தை கொஞ்சம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக அவங்களால கூட கொஞ்சம் அதிகமான ஒரு உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றது. மிட் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, இப்போ இருக்கிற பனைமரம் ஏறுறவங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கிறப்போ இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் மக்கள் உள்ளே வரணும். அப்படி உள்ளே வரணும் அப்படின்னா இருக்கிற பனைமரங்களில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு டெக்னாலஜி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோடு சைடு பல்பெல்லாம் மாற்றுறதுக்கு வந்து ஒரு வண்டியிலே வந்து உங்களுக்கு சின்ன கிரெயின் மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன் நம்ம வந்து பனைமரம் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு கிரெயின் மாதிரியான ஒரு செட்டப் கொண்டு போகக்கூடாது? அதை நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அந்த மரம் வந்து காட்டுப்பாதி அப்படின்னா மலையில் வண்டி போக முடியாத ஒரு சில சேலஞ்சஸ் எல்லாமே இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றது. பனைமரங்களில் ஒரு நாளைக்கு 2 வாட்டி ஏறணும். பனைமரம் ஏறுறவங்க காலையில் ஒரு வாட்டி ஏறுவாங்க, ஈவினிங் ஒரு வாட்டி ஏறுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு நேரம் ஏறினா மட்டும் என்ன, இன்னொரு வாட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோபோட்டிக்ஸ் வச்சு அந்த பாலையை கட் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒன்று. ஸோ ஒரு சக்ஷன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏன் பனைமரத்துலேருந்து மேலே கொண்டு போய் தான் பானையை கட்டணும், ஏன் மேலேருந்து ஒரு டியூப் மாதிரி போட்டு கீழேருந்தே அதை சக் பண்ணி எடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ரிசர்ச்சஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது போயிட்டுருக்கு. இதெல்லாமே எங்களுடைய மிட் டேர்ம் கோல். ஸோ இதுக்கு அடுத்து லாங் டேர்ம்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போதைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பனைமரங்கள் இருக்குது. அந்த 5 கோடி பனைமரங்களில் இன்றைக்கி அந்த ஒரு 10,000 பனைமரம் ஏறுறவங்க கிட்டத்தட்ட வேணால் அதிகபட்சம் ஒரு 25 லட்சம் பனைமரங்கள் வேணால் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இது போக கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி பனைமரங்கள் சும்மா இருக்குது. இந்த 4 கோடி பனைமரங்கள்லையும் நம்மளால் ஒரு பதநீர் அறுவடை பண்ண முடியுமா, இல்லை அதில் போய் ஒரு நுங்கு எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனைமரங்கள் அப்படின்றது டீசென்ட், அதாவது அங்கங்கே சிதறி கிடக்குது. நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அடர்த்தியாக ஒரு இடங்களில் இருக்கும். ஆனால் மற்ற மாவட்டங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஏரி ஓரத்துலையோ இல்லை சாலை ஓரத்துலையோ இல்லை விவசாய பூமியோட ஓரங்களில் இருக்கும். இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் போய் ஒரு பதநீர் என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா
ஒரு பனைமரம் ஏறுறவங்க ஒரு இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 200 பனை இருந்தால் தான் ஒரு பனைமரம் ஏறுறவங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஒரு இடம் வச்சிருக்கிறேன், ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணா எங்கிட்ட ஒரு 20 பனைமரம் எங்கள் தோப்பில் இருக்குது, அதுலேருந்து எதாவது பண்ண முடியுமா அப்படிம்பாங்க. அந்த 20 பனைமரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளால் ஒன்று நுங்கு வெட்டிக்க முடியும், இல்லை அதை பனம்பழமாக மாற்றி அதுலேருந்து பனங்கிழங்கு எடுத்து அதை பவுடர் பண்ணிக்க முடியுமே தவிர அதுலேருந்து ஒரு கருப்பட்டி உற்பத்தி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவு. அதனால் இப்போ என்ன பண்ணோன்னா எங்களுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று வைக்கிறோம். என்ன அப்படின்னா இன்றைக்கி 2 விஷயங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை, அதனால் விவசாய பூமி நிறைய தரிசு நிலமாக மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சுகருக்கான நீட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போ வந்து எங்களுக்கு வந்து பனை மரங்கள் நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பண்ணதில் 1 ஏக்கர் இடத்துல, அதாவது 1 ஹெக்டேர் இடத்துல இன்னைக்கு வந்து கரும்பு விவசாயம் பண்ணும்போது சராசரியாக ஒரு 4லேருந்து 6 டன் வரைக்கும் கரும்பு உற்பத்தி பண்ணுறாங்க, அதாவது சர்க்கரை உற்பத்தி பண்ணுறாங்க. இதே அந்த இடத்துல வந்து பனை மரங்களை நம்ம மாற்றுறப்போ 1 ஹெக்டேர் இடத்துல ஒரு 10 அடி இடைவெளியில் நம்ம வந்து பனை மரங்களை வச்சோம் அப்படின்னா, தென்னை மரம் மாதிரி தோப்பை வைக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 540 பனை மரம் நம்மளால் 1 ஹெக்டேர் இடங்களில் வைக்க முடியும். பனையில் ஆண் பனையும் வரும், பெண் பனையும் வரும். 2லையுமே இருந்தே 17 எடுக்க முடியும், 2லேருந்துமே கருப்பட்டி வரும். ஸோ ஒரு பனை சராசரி ஒரு 25 கிலோ உங்களுக்கு கருப்பட்டி கொடுக்கும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1 ஹெக்டேர் இடத்துல வந்து ஒரு 6லேருந்து 8 டன் நம்மளால் கருப்பட்டி மகசூல் பண்ண முடியும். நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் அப்படின்றது கிலோ சராசரியாக ஹோல்சேல் ரேட் வந்து 50 ரூபா போயிட்டு இருக்கு. அதே இடத்துல நீங்கள் கருப்பட்டி பார்க்கும்போது ஹோல்சேல் சராசரியாக 300 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ 1 ஹெக்டேர் இடத்துல நீங்கள் வந்து கரும்பு விவசாயம் பண்ணி ஒரு 6 டன் மகசூல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சராசரி ஒரு 3 லட்ச ரூபா வருமானம் கிடைக்கும். அதே நீங்கள் வந்து கருப்பட்டி வச்சு அதில் விவசாயம் பண்ணி அதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 டன் மகசூல் எடுக்கும்போது உங்களுக்கு அதில் வருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18லேருந்து 20 லட்ச ரூபா வரும். இப்போ கரும்புன்னு வரும்போது அதுக்கு தண்ணீர் தேவைப்படுது, அதுக்கான ஒரு பராமரிப்பு தேவைப்படுது, ஆள் கூலி தேவைப்படுது. ஆனால் பனைன்னு வரும்போது உங்களுக்கு வந்து பராமரிப்பு தேவை கிடையாது, தண்ணீர் தேவை கிடையாது, ஆள் தேவாத ஆள் கூலி நமக்கு தேவைப்படும். பனைமரம் ஏறி அதுலேருந்து 17 எடுக்க ஒரு ஆள் தேவைப்படும். ஆனால் உங்களுக்கு கூலி வச்சு பார்க்கும்போது இங்கே ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாரமாக உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2லேருந்து 3 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஆனால் பனைன்னு வரும்போது அதே ஒரு 6 லட்ச ரூபா நீங்கள் அவங்களுக்கு வருமானம் கொடுத்தா கூட, இல்லை பாதி கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு 9 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இப்போ இந்த பனையை நான் வைக்க ஆரம்பிக்கிறேன், இன்னைக்கு வச்சா எனக்கு எவ்வளோ நாள் அதுக்கு வந்து ஈல்டு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனை வச்சிங்கன்னா அது ஹார்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு குறைஞ்சபட்சம் 13லேருந்து 18 வருஷம் டைம் எடுக்கும். அதனால் நான் வச்சுட்டு என்னால் பார்த்துட்டு ஏன் 18 வருஷம் சும்மா இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த இடத்துல நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த 10 அடி இடைவேளைகளில் நீங்கள் வைக்கக்கூடிய பனை மரங்களுக்கு நடுவில் ஒரு வாழையை வைக்க ஆரம்பிக்கலாம். 6 வருஷத்துக்கு வாழையை ஊடு பயிராக வைக்கும்போது அது ஒரு வருமானம் கொடுக்கும். நீங்கள் வாழைக்கு வைக்கக்கூடிய ஒரு உரங்களோ இல்லை அது அந்த இதில் வைக்கக்கூடிய ஒரு சொட்டி நீரோ அதில் இருக்கக்கூடிய உரங்களையும் இதையும் எடுத்து பனை கொஞ்சம் வேகமாக வளர ஆரம்பிக்கும். பனை ஒரு 5 அடி 6 அடி வளர்ந்ததுக்கப்புறமா வாழைன்றதை மாற்றி நீங்கள் அதில் வேர்க்கடலை பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை கற்றலை பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் முதல்ல எனக்கு வாழை வேண்டாம், நான் அதுக்கு பதில் கொய்யா அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பயிரை வச்சுக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வைக்கக்கூடிய ஊடு பயிர் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதுக்கப்புறமா அந்த ஊடு பயிர் போயிட்டு உங்களுக்கு பனை வந்து வருமானம் கொடுக்கும். இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறமா பனை ஏறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் சில பேர் கேட்குறாங்க எங்ககிட்ட. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைக்கி நான் பண்ணுறேன், நாங்களும் ஒரு சில சைடில் டெக்னாலஜி அடாப்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்ன போல் இன்னொரு 4 பேர் வரலாம், வர்றவங்க கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி அடாப்ஷன் கொண்டு வருவாங்க. ஒருவேளை டெக்னாலஜி அடாப்ஷன் வரலை அப்படின்ற பட்சத்தில் எப்பவுமே பனை மரங்கள் என்ன ஆகுனா ஒரே மாதிரி தான் வளர்ந்து வரும். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா பனையும் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 அடி உயரத்தில் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கிராஸ் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏணியை வந்து ஒரு பனைக்கு இன்னொரு பனைக்கு நீங்கள் கிராஸில் போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு பனையிலக்கு ஏறினீங்கன்னா அடுத்த பனைக்கு உங்களால் அதுலேருந்து நடந்து போக முடியும். இந்த மாதிரி ஒரு ஹெக்டேர் இடத்துல ஒரு 500 பனை இருக்குது அப்படின்னா 500 பனை உங்களால் இன்டர்கனெக்ட் பண்ண முடியும். ஒரு பக்கம் நீங்கள் பனைமரம் ஏறினீங்க அப்படின்னா ஒரு சைடில் ஹார்வெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கயிறு கட்டி கீழே இறக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்துடலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஒரு பனை எப்படி தென்னை மாதிரி ஒரு தோப்பாக மாறுதோ அன்னைக்கு அதோட ஹார்வெஸ்டிங் ஆப்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு டெக்னாலஜி இருக்கலாம், அன்றைக்கி ஒரு ரோபோ இருக்கலாம், ஒன்றுமே இல்லை நான் இயற்கையான முறையிலே பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு கிராஸ் லேடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்தோனேஷியாவில் இந்த கிராஸ் லேடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ரொம்பவே இருக்குது. ஏன்னா முன்னாடி இன்றைக்கி நம்ம பனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் இந்தோனேஷியாவில் கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே பனையை வந்து ஒரு கல்டிவேட்டட் கிராப்பாக அவங்க மாற்றிருக்காங்க. இந்த கிராஸ் லேடர் ஆப்ஷன் அல்லது மூங்கில் ஏணி வச்சு இன்றைக்கும் அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதெல்லாம் அல்லது என்னென்னா ஒரு வருத்தப்படக்கூடியதுக்கான ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே உலகத்திலே இந்தியாவில் தான் அதிகமான பனைமரங்கள் இருக்குது. அதுலேயும் ரொம்ப அடர்த்தி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்மளை விட அதிகமான பனை சர்க்கரை உற்பத்தி பண்ணக்கூடியது இந்தோனேஷியா தான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில். ஏன்னா அவங்க வந்து இதை கொஞ்சம் வேகமாக பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தது பார்க்கும்போது மார்க்கெட் ரெக்யர்மெண்ட்டும் இன்னைக்குள்ள தேதிக்கு பனை சர்க்கரைக்கு ஏன்னா நிறைய ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு, நீட் அதிகமாக இருக்குது. ஒரு 5லேருந்து 10 வருஷம் கழித்து பார்க்குறப்போ அதோட தேவை இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் உங்ககிட்ட ஒரு விவசாய பூமி இருக்குது, அது ஒரு தரிசு பூமியாக இருக்குது, நான் என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிற ஒருத்தர்
அந்த இடத்துல உங்களால் பனை வைக்க முடியும், ஒரு சின்ன ஒரு சொட்டு நீர் வச்சு ஒரு மினிமல் பராமரிப்பில் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு முயற்சியாக எடுக்கலாம். இப்போ இந்த பனைன்றதை தாண்டி ஒரு ஸ்டார்ட் அப்பை நாங்கள் ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறோம். 2021 நாங்கள் வந்து பாமரா அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறப்போ இது ஒரு ஸ்டார்ட் அப்பா இல்லை ஒரு ஆண்டர்பிரனரா அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு தெரியாது. பிச் டெக்னா எனக்கு என்னன்னு தெரியாது. கருப்பட்டியை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் தான் எங்களுக்கு இருந்து. நான் பிஸ்னஸ் மேன் அப்படின்றத என் மைண்டுக்குள்ள இருந்த ஒரு விஷயம். அதை ஆரம்பித்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறமா இந்த கிள்ளிக்குளம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் போயிருந்தோம். ஏன் கருப்பட்டி இருக்குது, அதை ஏன் பவுடர் ஃபார்மேட்டில் மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டடிக்காக போயிருந்தப்போ நாங்கள் வந்து கிள்ளிக்குளம் அக்ரி இன்குபேஷன் ஃபோரம்னு ஒன்று இருக்குது, கபீஃப். ஸோ அங்கே போனப்போ தான் அவங்க வந்து ஸ்டார்ட் அப்னா என்ன, அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, நீங்கள் வந்து கருப்பட்டியை விற்கலை, நீங்கள் வந்து இப்போ வந்து அதை பவுடராக மாற்ற போகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி யோசிக்கிறீங்க. அதனால இதுக்கு வந்து ஒரு இப்போ வந்து நீங்கள் பண்ணுறது பிஸ்னஸ் கிடையாது, இட்ஸ் அன் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னி, யூ ஆர் பிகமிங் எ ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் அப்னா என்னன்னா புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறோம், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வரோம், யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வரோம், இல்லை ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்ற டேர்மில் சொல்கிறாங்க, அல்லது புத்தொழில்னு சொல்கிறோம். இப்போ எனக்கு வந்து கருப்பட்டியை நான் பவுடராக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ என்னன்னா இது வந்து இப்போ இதை மாற்றி நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக போகணும் அப்படின்னா கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, ஃபண்டிங்ஸ் இருக்கு. இது எல்லாமே உள்ள போனால் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து உங்களோட கம்பெனி வந்து பிரைவேட் லிமிட்டடாக இருக்கணும், அல்லது எல்எல்பின்னு இருக்கும். அந்தந்த ஃபண்ட் அண்ட் கிராண்ட்ஸை பொறுத்தது. அதனால இப்போ என்னாச்சு, நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது ப்ரொப்ரைட்டர்ஷிப் என்னோட பேரில் என்னோட பேன் கார்டு வச்சு ஒரு ஜிஎஸ்டி வச்சு முதல்ல ஒரு வருஷம் ரன் பண்ணியிருந்தோம். இப்போ கபீஃப் அதாவது அக்ரி ஃபோரம் அதாவது இன்குபேஷன் ஃபோரம் போனதுக்கு அப்புறமா அவங்க சொன்னது, கண்ணன் இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்ல அதாவது ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக மாறணும். அப்படி மாறுறப்போ தான் சில கிராண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஒரு ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியாவோட சீட் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது, அதை பற்றி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஹிண்ட் எனக்கு அவங்க கொடுத்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் அதோட ஜேர்னியை பற்றி நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாவோட இது சொல்லுவாங்க, DPIIT சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ட் அப் ரெகக்னிஷன் சர்டிஃபிகேட். அது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு அது வாங்கின டேட்லேருந்து உங்கள் கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணி 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கான ஃபண்டு வந்து ஸ்டார்ட் அப் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் கீழே இருக்குது. இந்த 2 கோடி ரூபாய் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா முதல்ல ஏதாவது ஒரு இன்குபேஷன் சென்டர் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க வீட்டில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு, இப்போ அவங்க மூலியமா ஏதாவது ஒரு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவை ஒரு ப்ராடக்ட், அதாவது என்ன சொல்கிறது, மாடல் வயபிள் ப்ராடக்ட் MVPம்பாங்க, அல்லது வந்து ஒரு சின்ன POC மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியல் ஃபண்டிங் 5 lakhs நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த ஃபண்டிங் அப்ளை பண்ணி அந்த 5 lakhsல ஒரு சர்டன் டைம் பீரியட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டை மாற்றிட்டீங்க அப்படின்னா இப்போ அதை வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு 25 லட்ச ரூபா நீங்கள் ஃபண்டிங் எடுக்கலாம். அது ஒரு இனிஷியல் ஸ்கேலிங் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ அதை பிராண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு up to 1 crore உங்களால் சீட் ஃபண்ட் எடுக்க முடியும். இது எல்லாமே கம்ப்ளீட்லி கிராண்ட். இது வந்து எந்த ஒரு ஸ்டார்ட் அப்புக்குமே பொருந்தும். இப்போ இதுக்கு அடுத்தது நான் ஃபுட் பேஸ்ட் தான் பண்ணுறேன். இப்போ எங்களோட வந்து ஃபுட் பேஸ்ட். ஸோ ஃபுட் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட PMFMEன்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. அது மூலியமா நீங்கள் ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் தேவையான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் up to 50 lakhs வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அந்த 50 lakhsல 35% உங்களுக்கு சப்சிடியாக கிடைக்கும். மேக்ஸிமம் கேப் அப்படின்றது 10 lakhs. அதாவது நான் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா 35% உங்களுக்கு கிடைக்கும். இதே 50 லட்ச ரூபா அப்படின்னா 35% அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 20 லட்ச ரூபா பக்கத்தில் வரும். ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் கேப் அப்படின்றது 10 lakh ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 10 lakhs உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்கும். இது இல்லாமல் PMEGPன்னு இருக்குது. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது நீங்கள் இப்போ தொழில் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்குபேஷன் சென்டர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு முதல்ல இனிஷியலாக நிறைய ஸ்டேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கிராண்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிராண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்டிங்னு வரும். இப்போ எங்களோட கேஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2023 இந்த தமிழ்நாடு ஸ்டார்ட் அப், அதாவது டான்சீட்னு சொல்லுவோம், அந்த டான்சீட்ல அப்ளை பண்ணி நாங்கள் அதை வின் பண்ணியிருந்தோம். சோசியல் இம்பாக்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்றது. அது வரும்போது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 15 lakhs கிராண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிராண்டோட சேர்த்து அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீசஸ்க்கு 3% ஈக்விட்டி கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஈக்விட்டி டிரான்சாக்ஷன் வரும். இப்போ இந்த இடத்துல இந்த கிராண்டை நான் திரும்ப கொடுக்க வேண்டாம். ஆனால் என்னோட கம்பெனியில் வந்து நான் 3% ஈக்விட்டி வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுக்கு நான் வந்து டைல்யூட் பண்ணுறேன். இப்போ என்னோட கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் ஆகுது அப்படின்னா இப்போ என்னோட கம்பெனியோட வேல்யூவேஷன் கூடுறப்போ அன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் எனக்கு எப்போ நான் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு எக்ஸிட் கொடுக்குறோன்னா இல்லை அதை விட்டு வெளியே வரணும், அன்னைக்கு அந்த ஈக்விட்டிக்கான காசை நீங்கள் அவங்களுக்கு திரும்ப பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஈக்விட்டி பேஸ்ட் ஒரு இது. இப்போ அடுத்தது ஒரு ஸ்டார்ட் அப்பை நான் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்னென்ன மேண்டேட்டரி நான் பார்த்துக்கணும் அப்படின்னா, ஸ்டார்ட் அப்புக்கு நேம் ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்க. அந்த நேம்க்கு ட்ரேட்மார்க் அவைலபிள் இருக்கான்னு பாருங்க. அடுத்தது ப்ராப்பரான ஒரு அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. அக்கௌண்டன்ட் ஒருத்தரை வச்சு ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட் டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிங்க.
அடுத்தது வெப்சைட் இருக்குதான்னு பாருங்க. ஸோ இது ரொம்ப மேண்டேட்ரி. உங்களுக்கு ட்ரேட்மார்க்கோ அல்லது வெப்சைட்டோ கிடைக்கல அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டை நெக்ஸ்ட் லெவல் நம்மளால ரீச் பண்ண முடியாது ஆன்லைனில். அது ஃபர்ஸ்ட் தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு கம்பெனி செக்ரட்டரியேட் சிஎஸ் வச்சிருங்க. வச்சுட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. டே ஒன்ல இருந்து நீங்கள் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கிறீங்க, நான் கொஞ்சம் பெருசாக ஸ்கேல் பண்ண போகிறேன், ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி நான் ஒரு பெரிய லெவலில் நான் பண்ண போகிறேன் அப்படின்றது ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு என்ன ஓட்டத்தில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா தயவு செய்து டே ஒன்ல இருந்தே உங்களோட புக்ஸ், அதாவது அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. டைரக்டரோட மீட்டிங்ல இருந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நோட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா எங்களோட கேஸ்ல வந்து நாங்கள் இனிஷியலாக சில விஷயங்கள் நாங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டாக 2025 பிகினிங்ல வந்து நாங்கள் ஒரு ஃபண்ட் ரைசிங்னு போகிறப்போ எங்களுக்கு இது எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சாக வந்தது. அது ஒரு பெரிய பிளாக்கர் மாதிரி வந்தது. கிட்டத்தட்ட அப்புறமா எங்களுக்கு 2022 இருந்து அந்த பழைய டாக்குமெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் திரும்ப கொடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு மட்டுமே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா நாங்கள் பெனால்ட்டி மட்டுமே நாங்கள் பே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால ஒரு ஸ்டார்ட் அப் நான் பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்ததுன்னா சிஎஸ் இஸ் மேண்டேட்ரி. புக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்குன்னா அவங்களோட ஒரு சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அவங்களோட சப்போர்ட்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ராசஸில் எல்லாமே கைட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவு டிரான்சாக்ஷன் எல்லாமே பக்காவாக சேஃபாக வச்சுக்கோங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா வேண்டாமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் உங்கள் பிஸ்னஸை உங்களால் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி செக்டாரில் முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரு சின்ன ஃபண்ட் அரேஞ்ச் பண்ண பாருங்க. ஈக்விட்டியை இனிஷியல் ஸ்டேஜில் டைலட் பண்ண வேண்டாம். ஸோ எங்களோட கேஸில் என்னன்னா எங்களுக்கு வந்து கருப்பட்டி சீசனல் ப்ராடக்ட். ஸோ எங்களுக்கு வந்து மொத்தமாக அந்த ஒரு 4 மாதத்துக்கு எங்களுக்கு மொத்த காசுக்குமே நாங்கள் கருப்பட்டி வாங்கணும், அப்புறமா தான் நாங்கள் சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறக்கு பதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட பேச ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு எஃப்டி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதே நம்ம ஒரு பேங்க் லோன் போகிறோன்னா ஒரு 12 to 13% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னாச்சு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு 8 to 10% இன்ட்ரெஸ்ட் பே பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு வந்து எஃப்டியை விட கொஞ்சம் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பேங்க்கை விட நமக்கு ஒரு பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ அப்படின்றப்போ நம்ம பேங்க்கு கொடுக்குறது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் வந்து பண்ணி இனிஷியல் ஒரு 2 வருஷம் நாங்கள் ஸ்கேல் பண்ணி ஆரம்பித்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா எங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் போகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சது. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் டைல்யூஷன் போகிறோம். அதுமாதிரி இன்வெஸ்டர்ஸ் போகிறப்பவும் அந்த இன்வெஸ்டர்ஸ் மோர் தேன் மணி உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி க்ரோத் கொண்டு வராங்க. இப்போ எங்களுக்கு ஃபுட் பேஸ்ட் அப்படின்றப்போ எங்களோட ப்ராடக்ட் நெக்ஸ்ட் லெவல் அல்லது எக்ஸ்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வராங்க அப்படின்றது பொறுத்து எங்களோட இன்வெஸ்டர் கனெக்ட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இருந்தது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ப்ளஸ் ஏதாவது டெக்னாலஜி, இப்போ நாங்கள் வந்து D2C பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜி எப்படி இது அதிகப்படுத்துறது, அல்லது எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எப்படி அவங்க ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது, இல்லை இருக்கிற ப்ராடக்ட்ல இன்னும் கொஞ்சம் வேல்யூவேட் ப்ராடக்டை என்ன கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல மோர் தேன் மணி என்ன சப்போர்ட் அவங்களால கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்த்துட்டு ஒரு இன்வெஸ்டர் சூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது ஈஸி, அதில் நிறைய கம்ப்ளைன்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியல் கேஷ் ஃப்ளோவை கொண்டு போகிறதுக்கு நிறைய ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக போனோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சரிஸ்டிக் க்ரோத் அண்ட் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இந்த தொழில் வந்து ஆரம்பிச்சு 2023 ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு செட்டப்புக்கு வந்தோம். ஸோ ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு செட்டப் வந்து அந்த ஃபேக்ட்ரி போட்ட முதல் நாள் எங்கள் வீட்டில் நானும் என் ஒய்ஃப் உட்காந்து பேசினப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, தொழில் ஆரம்பித்தோம் என்னன்னே தெரியாத ஒரு இதில் வந்தோம். ஏன்னா நான் வந்து விவசாய குடும்பத்துலேருந்து வந்தோம் 2 பேருமே. ஸோ தொழில்னா என்னன்னு தெரியாது. உள்ளே வந்து ஒரு 3 வருஷத்தில் ஒரு சின்ன சக்ஸஸ் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒரு யூனிட்டில் வந்தோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து பேசினப்போ எடுத்த ஒரு முடிவு, இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே என் பையன் உள்ளே வந்து எந்த பொருள் எடுத்து சாப்பிட்டாலும் அந்த பொருளை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா அந்த எந்த பொருளையுமே எந்த ஒரு பேட்ச்லையுமே அதுக்கான குவாலிட்டி கன்சிஸ்டன்சி இருக்கணும், அது கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோட 2 பேரும் ஆரம்பித்த ஒரு இதுதான் அந்த பாமேராவோட ஒரு ஃபேக்ட்ரி செக்மெண்ட். ஸோ கருப்பட்டி அதை பவுடராக மாற்றணும், குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபேக்ட்ரி மாடல்களை வந்தோம். நிறைய ப்ராசஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படி எல்லாமே வந்தது. ஸோ இப்போ கருப்பட்டி அப்படின்றத தாண்டி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ எங்களோட பிஸ்னஸ் எல்லாமே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தது. ஸோ தூத்துக்குடியில் வந்து மக்ரூன் ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஒயிட் சுகர், எக் ஒயிட் சேர்த்து வந்து மக்ரூன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட். அதை ஏன் நம்ம வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அது ஒரு வேல்யூடட் ப்ராடக்ட்டை கொடுத்தோம். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் இருக்கக்கூடிய இருக்கையிலே சாப்பிட்ட உடனே ஏதாவது மக்ரூன் சாப்பிட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற ப்ராடக்ட்ஸ் வாங்கிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு எங்களுடைய டாப் நாச் ப்ராடக்டாக இருக்கக்கூடியது வந்து மக்ரூன். அடுத்தது வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து உளுந்தங்களி, அதாவது உளுந்தங்களி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஊரில் வந்து பொண்ணுங்க வயசுக்கு வராங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக வந்து இந்த கருப்பட்டி போட்டு உளுந்தங்களி பண்ணி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உளுந்து வந்து ரிச் இன் ப்ரோட்டீன், கருப்பட்டி வந்து ரிச் இன் அயன், ப்ளஸ் உங்களுக்கு கால்சியம் சப்போர்ட்டும் பண்ணும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் பெண்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை, அதாவது ஒரு போன் ஸ்ட்ரென்த், அவங்களுக்கான ஹீமோக்ளோபின் அண்ட் ப்ரோட்டீனுக்கான ஒரு ப்ராடக்டாக பார்க்கப்பட்டது தான் அந்த களி அப்படின்ற ஒன்று. அது ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு சென்னையில் அதிகமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டது கிடையாது. அந்த ப்ராடக்ட்டை ஏன் நம்ம திரும்ப கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக களிமிக்ஸ் அப்படின்றது கொண்டு வந்தோம். அடுத்தது இன்னைக்கு இருக்கக்கூடியதில் வந்து மேக்ஸிமம் விமனுக்கு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இந்த ஹீமோக்ளோபின் இஷ்யூஸ்.
ஸோ அப்போ அந்த ஹீமோகுளோபினுக்கு பொதுவாக கருப்பட்டி வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். அந்த கருப்பட்டியும் தாண்டி உங்களுக்கு பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி ரெட் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த ஹீமோகுளோபினில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பட் அந்த பீட்ரூட்லேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து விட்டமின் கே தேவைப்படுது, அது வாழைப்பழத்தில் இருக்குது. ஸோ என்ன பண்ணோன்னா ரெட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்து ரெட் ப்ளீஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தோம். இன்றைக்கி எங்களோடதில் அதிகமான ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்டாக இருக்கக்கூடியது அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 ப்ராடக்ட் லைனப் கொண்டு வந்தோம். முதல்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு D2C பிராண்டாக எங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் போட்டோம். வெப்சைட்டில் எங்களோட ஸ்கேல் மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்ச ரூபாய்க்கு வெப்சைட்டில் மட்டுமே சேல்ஸ் போகுது. இது இல்லாமல் அமேசானில் பண்ணுறோம். சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் பிளிங்கிட்லேயே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கரண்ட்டாக ஒரு சின்ன ஒரு 20-30 ரூபா டிரான்சாக்ஷன் ஆரம்பிச்சது இன்றைக்கி ஒரு பெரிய லெவலுக்கு மூவ் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருந்த ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி. இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையுமே ப்ராடக்ட்டை வந்து பிஸ்னஸ் அப்படின்றத பார்க்கல. இட்ஸ் அபவுட் த வேல்யூ தட் வி கிவ். ஒரு க்ளீன் லேபிள் ப்ராடக்டை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு தரமான பேக்கிங்கில் தரமான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அதில் டிவியேட் ஆகாதனால எங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போக ஆரம்பிச்சது. இன்னொன்று வரும், இப்போ எங்களோட ப்ராடக்ட் பொதுவாகவே கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸிங்காக வரும். பொதுவாக எங்களை நிறைய பேர் கேட்ட கேள்வி, கருப்பட்டியோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சாமானிய மக்களுக்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு விலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பட்டி அப்படின்றது கிலோ ஒரு 5 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், கருப்பட்டியை விட்டுட்டு வெள்ளை சர்க்கரையை நோக்கி போனோம். பனைமரம் ஏறவங்க எல்லாமே அந்த தொழிலை விட்டு வெளியே போனாங்க. இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை நல்லதில்லை, எனக்கு கருப்பட்டி கொடுங்கன்னு நம்ம திரும்ப வரோம். இன்றைக்கி பனைமரம் ஏறுறதுக்கு ஆள் இல்லை, டிமாண்ட் இருக்குது, சப்ளை இல்லை. அப்போது பனைமரம் ஏறுறவங்களுக்கு போதுமான வருமானம் போனால் தான் அவங்க பனைமரம் ஏற வராங்க. அதனால கருப்பட்டியோட விலை இன்றைக்கி கிட்டத்தட்ட 600-700 ரூபாய் வரைக்குமே வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்ல, ஒரு பொருள் வேணான்னு நம்ம தூக்கி வீசணும் அப்படின்னா இயற்கை ஒரு காலத்தில் அதை நம்ம திரும்பி கொடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். மழை பெஞ்சு தண்ணி மானாவாரியாக போகுது, நம்ம அதை சேமித்து வைக்கிறது கிடையாது. ஆனால் 1 லிட்டர் தண்ணி வந்து கிட்டத்தட்ட லிட்டர் 20 ரூபாய்க்கு நம்ம வாங்கி கொடுக்கறத பற்றி யோசிச்சது கிடையாது. அதே தான் கருப்பட்டி 5 ரூபாய்க்கு கொடுத்தப்போ வாங்கலை, வேணான்னு சொன்னோம். இன்றைக்கி ஏறதுக்கு ஆள் கிடையாது, அதுக்கான விலையை நம்ம திரும்ப கொடுக்குறோம். புதுசாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் வரவங்க தயவுசெய்து எங்களோட அட்வைஸ் என்ன இருக்குன்னா, திரும்ப தயவுசெய்து யோசிக்காதீங்க. தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் ரிஸ்க் இருக்கும், கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். தயவுசெய்து உள்ளுக்குள்ள வாங்க. ஒரு தொழில் ஆரம்பித்து 1 வருஷத்தில் லாபம் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது எனக்கு ஒரு ட்ரெயின் ட்ராவலில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்ன வார்த்தை தான், 1000 நாள் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயுசுக்கும் உங்கள் பிஸ்னஸ் உங்களை நல்லா பார்த்துங்க அப்படிம்பாங்க. அது என்ன, அவங்க சொன்ன வார்த்தை எங்களோட பிஸ்னஸ் கோரிலேட் ஆச்சுது. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு இனிஷியல் பிரேக் ஈவன் அப்படின்றது வரதுக்கே கிட்டத்தட்ட 4 வருஷம் டைம் ஆச்சுது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. பட் எங்களுக்குள்ள லேர்னிங் எல்லாமே எப்படி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். 2 விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணோம். ஒன்று, எண்டு கஸ்டமருக்கு எவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுலையும் உறுதுணையாக இருந்தோம். அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். நெக்ஸ்ட் திங், எங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய பனைமரம் ஏறுறவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேலன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்தது, தொலைநோக்கு பார்வையில் பனை மரங்களை எப்படி ஒரு தோப்பாக மாற்றணும் அப்படின்றதுலையும் இருக்குது. ஸோ இது 3ஐயும் சுற்றி தான் பாம் எக்கனாமி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பேசக்கூடிய ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டு கர்நாடகா பேசக்கூடியது வந்து தண்ணீர் பிரச்சனை பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம். அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து நெல்லுக்கும் கரும்புக்கும் வந்து நம்ம விவசாயத்தில் யூஸ் பண்ணுறோம். எங்களோட ஒரு பார்வையில் இருக்கக்கூடியது, அந்த கரும்புன்ற ஒரு விஷயத்தை பனைமரம் அப்படின்ற ஒரு விஷயம் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா பனைக்கு தண்ணீர் தேவைப்படாது. தண்ணீருக்கான தேவை நம்ம சைடில் குறையும். அதே மாதிரி சைடில் இந்த உலகத்துக்கு சுகர் அப்படின்ற ஒரு ஹை கிளைசமிக் ப்ராடக்டை மாற்றிட்டு அதில் பனை சர்க்கரை அப்படின்ற ஒரு லோ கிளைசமிக் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்றதும் எங்களோட எண்ணோட்டத்தில் இருக்கிற ஒன்று. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். உண்மையும் நேர்மையும் இருந்தால் என்னைக்கா இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றின்றது கண்டிப்பாக வரும். இந்த வாய்ப்புக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.